ஜெல்ஸ் நம்ம ஆன்டி ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ரைஸை வச்சு தான் ஒரு ரைஸ் ஃப்ளாரில் நம்ம எப்படி ஒரு ஃபேஸ் சீரம் அண்ட் ஃபேஸ் க்ரீம் பண்ணுதுன்னு தான் பார்க்க போகிறோம். நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் நல்லாவே நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணி எங்கே வச்சுக்கோ. ரைஸ் ஃப்ளாரில் நிறைய ஆன்டி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு திக் பேஸ்ட் வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது அந்த லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு லிக்விடிஷ் டெக்ஸ்சர் கிடைக்கும். இதுக்கு அடுத்து தான் நம்ம அடுத்தடுத்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரிச்னஸ் ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த டைமில் நீங்கள் கிளிசரின் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் கிளிசரின் பற்றி நிறைய பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ கிளிசரின் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிசரின் நம்மளோட ஸ்கின்னை யூத்ஃபுல்லாகவும் யங்ஃபுல்லாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். இதில் நிறையவே மாய்ஸ்சரைசிங் பெனிஃபிட் இருக்குது. 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வைட்டமின் இ கேப்சூல். இது நிறைய ஆன்லைன் ஸ்டோர் அதுக்கப்புறமா மெடிக்கல்லலாம் கிடைக்கும். ஸோ இது 2 கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவுமே நம்மளோட ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசிங்காக நம்ம பிக்மெண்டேஷன் ரிங்கிள்ஸ்லாம் போகிறதுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இந்த ஆயில் அந்த க்ரீம் எல்லாமே சேர்ந்து ஒரு சீரம் ஸ்ட்ரக்சரில் வரும். ஸோ இந்த மாதிரி சீரம் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வரணும். இப்போ ஒரு ட்ராப்பர் பாட்டிலில் நம்ம ஊற்றி வச்சுக்கலாம். ஸோ இதை 7 days ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். 7 daysல உங்களோட ஸ்கின்னே சூப்பராக மாறிடும். ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. 7 days ஃப்ரிட்ஜ்லேயும் அதுக்கப்புறமா ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 3 days நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ராப்பர் பாட்டிலில் குட்டி பேட்சாக நீங்கள் ஒர்க் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் 7 days நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் உங்களோட ஸ்கின்னை எப்பயுமே மாய்ஸ்சரைசிங்காக ஆன்டி ஏஜிங்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணி உங்களோட ஸ்கின்னை எப்பயுமே ஹைட்ரேட்டிங்காக வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ நான் இப்போ கையில் அப்ளை பண்ணியிருக்கேன், பாருங்கள் டிஃப்ரென்ஸை. ஸோ இப்போ நான் ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரக்சரே எவ்வளோ மில்கியாக க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு லிக்விடிஷ் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ நல்ல ஒரு ஸ்கின்னை க்ளாஸ் பண்ணக்கூடிய ஜாப்பனீஸ் கொரியன் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்தியனாக இருந்தாலும் இந்த இன்க்ரீடியண்ட்லாம் நமக்கு வீட்டிலே அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ நம்ம இதை ட்ரை பண்ணுறதுல தப்பே இல்லை. ஸோ நான் இது மட்டும்தான் அப்ளை பண்ணேன். என்னோடய ஸ்கின் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட் அண்ட் சஃபலாக இருக்குது. அண்ட் ஒரு கிளாஸ் ஸ்கின் மாதிரியும் இருக்குது பாருங்கள். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த சீரம் உங்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. நீங்களே பண்ணிவிட்டு எனக்கு வீடியோவில் ரிசல்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம க்ரீம் எப்படி பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரோஸ் வாட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதை ஒரு திக் பேஸ்ட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ ரோஸ் வாட்டருமே நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஹைட்ரேட்டிங், நல்ல ஒரு ஆன்டி ஆக்சிடெண்ட், அதுக்கப்புறம் விட்டமின் B3 எல்லாமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி லிக்விடிஷ் டெக்ஸ்சர் வரணும். ஸோ எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் லிக்விடிஷ் டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறமா நம்ம அகெயின் கிளிசரின் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு 1 to 2 டேபிள் ஸ்பூன் கிளிசரின் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நம்மளோட மாய்ஸ்சரை தக்க வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ விட்டமின் இ கேப்சூல் ஒரு கேப்சூல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 கேப்சூல் 1 கேப்சூல், ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 2-3 கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சீரம் ஸ்ட்ரக்சருக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம ஃபைனலாக ஆல்வேரா ஜெல் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்வேரா ஜெல் தான் நம்ம இப்போது ஆட் பண்ண போகிறோம். இது குக்கும்பர் ஜெல், அதனால உங்களுக்கு க்ரீனாக தெரியலாம். ஸோ நீங்கள் ஆல்வேரா ஜெல் ட்ரை பண்ணும்போது அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளஃபி க்ரீம் ஸ்ட்ரக்சரில் நமக்கு வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க.
ஸோ கை விடாமல் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இருந்திங்கன்னா நமக்கு கடையில் வாங்குகிற ஒரு க்ரீம் ஸ்ட்ரெச்சரில் நமக்கு வரும். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த கன்சிஸ்டன்ட்டில் நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் இதுவுமே நம்ம 7 டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் ரூம் டெம்பரேச்சர்னால் ஒரு 3 டேஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ 7 டேஸ் நீங்கள் வந்து இந்த சீரம் க்ரீம் ரெண்டுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெகுலராக மார்னிங் அண்ட் நைட் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ உங்களுக்கு 7 டேஸ்க்கு அப்புறமா நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். அதுக்கப்புறமா நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி ஒரு 2-3 வாரத்துலேயே நல்ல உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும். உங்களோட பிக்மெண்டேஷன், மிலாஸ்மா, டார்க் ஸ்பாட்ஸு, அதுக்கப்புறமா உங்களோட பிளெமிஷஸ், உங்களோட சன்டன் எல்லாமே போய் நமக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியலாக நமக்கு ஒரு கிளாஸ் ஸ்கின் கொடுக்க ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு நல்ல இன்க்ரீடியன்ட் தான். ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல பெனிஃபிஷியல் கொடுக்கும். ஸோ நான் இப்போ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணும்போதே நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நல்லா நம்மளோட ஸ்கின்ல குயிக்காக அப்சர்வ் ஆகிடும். அண்ட் இது ஆல் ஸ்கின் டைப், எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகும். அண்ட் எந்த ஒரு இரிட்டேஷனும் இருக்காது. ஸோ நான் ஆயிலி ஸ்கின், எனக்குமே க்ரீஸியாகவும் ஸ்டிக்கியாகவும் இல்லை. ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிடுங்க. இதை மார்னிங் அண்ட் நைட் அப்ளை பண்ணணும். ஸோ இதை வந்து க்ரீம் வந்து நமக்கு 1 வீக் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது ரெண்டுமே ஒரு நல்ல பெனிஃபிஷியல் தரக்கூடியது. தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்கின்னை கிளாஸ் அண்ட் சஃபுல்லாக வச்சுக்கோங்க. ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மார்னிங் மறக்காமல் சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க. இதை மட்டும் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின்ல வர டிஃப்ரென்ஸை நீங்களே பார்ப்பீங்க. ஸோ என் ஃபேஸ்லேயும் டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு டார்க் சர்க்கிள்லாம் கூட போய் நல்ல ஒரு கிளாஸான ஸ்கின் நம்மளுக்கு அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த சீரம் இது தூங்க போகும்போது அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நைட் அப்ளை பண்ணும்போது நல்லா ரீஜெனரேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை.